ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வென்ஷியை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப அழகாக மேக்கப்லாம் பண்ணிட்டு, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்னோடய அப்பாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. நீங்கள் என்ன இதை பண்ணுறதுக்கு ரெடியாக தானே இருக்கீங்கன்னு கேட்டதுமே, நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே, அப்போ நீங்கள் இந்த மிஸ்டர் ஃபோ வந்துட்டு இன்றைக்கி ஹாப்பியாக்கணும். நீங்கள் அதுக்கான காசு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சிரும் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. அங்கே நம்ம ஹீரோ ஃபூ இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உனக்கு ஹாப்பி தானே, நீ உன் விருப்பத்தோட தானே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே, அவன் ஆமான்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ வேமா அங்கே பிடிச்சி அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது பக்கத்தில் ஹீரோவை காணோம். பார்த்தப்ப அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஹீரோ என்ன நீ எந்திரிச்சிட்டியா, இந்த மெடிசனை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனையுமே சாப்பிட்டா. சரி ஓகே, நீங்கள் இப்போ எனக்கு காசு கொடுக்கணும்ல, நீங்கள் என்ன பேசாமல் போகிறீங்கன்னு சொன்னதுமே, ஆனால் காசு உன் அக்கௌண்ட்டில் கிடச்சிரும். அப்படி காசு வரலன்னா இந்த கார்டுக்கு நீ கால் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டேன். ஆனால் இவன் என்னமோ நான் காசுக்காக இதை பண்ணுற மாதிரிலாம் நினச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் இப்போ காசெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்டில் இன்னுமே பணம் வரல. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோங்க கொடுத்தான் இல்லையா, ஸோ அங்கே கால் பண்ணுறான். அந்த கார்டில் இருக்க நம்பரை வச்சு நம்ம ஹீரோ நீங்கள் யார், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அப்படின்னா இவன் என்னை யூஸ் பண்ணிட்டு எனக்கு காசு கொடுக்காம ஏமாற்றிட்டானா, ஐயோ கடவுளே, நான் இப்போ என்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் லீ அங்கே வந்துடுறான். அவனை அங்கே பார்த்ததுமே, நல்ல வேளை நீ வந்துட்ட, என்னோட அப்பாவுக்கு இப்போ உன்னோட அவசியம் ரொம்ப தேவையாக இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா உன்னை மீட் பண்ணுறதுக்கு, நீ இப்போ எனக்கு காசு கொடு அப்படின்றத சொல்லி கேட்டதும், ஆனால் அவன் காசு கொடுக்க மாட்டான். நீ என்ன இப்போ பண்ணிட்டுருக்க, நான் இதுக்கு முன்னாடி உன்ட்ட நிறைய காசு கொடுத்தேன்ல, அந்த காசை நீ ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, அதை தான் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கோவப்பட்டு ஹீரோயினை கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என் பையன்ட்டு நீ காசு வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவேன்னு, நான் ஒன்றும் உங்கள் பையன் காசை கேட்கல, என் காசை தான் கேட்டேன்னு சொன்னதுமே, என்ன காசு நீ கொடுத்துருக்க வேண்டான்னு சொன்னதுமே, உங்கள் பையன்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அவன் நீ எந்த காசை எனக்கு கொடுக்கலேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், நீ எப்படி நன்றி கட்டவனா நீ இருக்க, நான் எவ்வளோ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், என்னோட அப்பாவுக்கு இப்போ முடியலன்னா நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ என்னை ஏமாற்ற பார்த்துக்கிறியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அந்த லேடி நம்ம ஹீரோயினை கோவப்பட்டு அடித்து தள்ளுறாங்க. பெரிய பிச்சைக்காரியா இருப்பா போலையே, காசுக்காக என் பையனை மயக்க பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. ஹீரோயின் மரியாதை என் காசை கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அங்கே பிடிச்சி தள்ளி விட்டும் போது அங்கே அவளோட உடம்புல அங்கே காயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் வேகமாக கவர் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா பாத்தியா இவளோட லட்சணம் என்னன்னு தெரியுதா, வேறு யாரோடய ஸ்லிப் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்றத சொன்னதும் அங்கே உடனே அவன் கோவப்பட்டுட்டு 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் என்னை டச் பண்ண விட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ யாரோட போய் ஸ்லிப் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஹீரோ கரெக்டாக அவனை போட்டு அடிச்சுட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட உமன் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டதுமே அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகிடுது. என்னது உமனா அப்படின்றத சொல்லி அப்போ அங்கே கார்ட்ஸ்மே வந்துடுறாங்க. அவனை அங்கே பிடிச்சி அடித்து இழுத்துட்டுமே போக சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் இப்படிலாம் உங்களோட உமன் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னதை இன்னுமே நீங்கள் கொடுக்கல, நீங்கள் பேசாமல் எனக்கு காசு கொடுத்துருங்க, என்னோட அப்பாவை நான் காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே காசு கொடுக்குறேன், ஆனால் இன்றைக்கி நைட்டுமே நீ என் கூட வரணும் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது, நான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவன் என்கிட்ட எதிர்த்து பேசினா என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். பட் ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் பயம்லாம் பேசினதுமே சரி ஓகே நீ காசை அவள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காசெல்லாம் அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ உனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா நான் காசு கொடுத்துருக்கேன், ஸோ நீ என் கூட சேர்ந்து இன்றைக்கி வந்துதாகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் வம்பு பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோட அம்மா வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வயசாகி போயிடுச்சு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை, இவன் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறான், எப்போ எனக்கு பேர குழந்தை பெற்று கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க.
அப்போ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு, அம்மா இந்த பொண்ண தான் நான் லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுமே, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு, இங்கே வாமா பக்கத்தில் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாப்பியாக அங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவள் காதில் இருக்க இயரிங்கை பார்த்ததுமே அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ தீப்பிடிச்சி எரியிற மாதிரிலாம் அங்கே வந்து தோணுது. ஸோ அவங்க ரொம்ப பயந்து போயிட்டதுமே நம்ம ஹீரோ நீ அந்த இயரிங்கை கலட்டு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு உடனே கலட்டிடுறா. அவங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கே நார்மல் ஆகிடுறாங்க. நீ தான் என் பையனை மேரேஜ் பண்ணிக்க போறியாம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது என்னோட பரம்பரையோட பேங்கல், நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேங்கில் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு வேணாம் ஆன்ட்டி அப்படின்றத சொல்கிறா. இல்லை கண்டிப்பாக நீ வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க பாசமாக கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வெளியே வந்துட்டு இந்த பேங்கல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இல்லை நீ இதை வச்சுக்கோ, நீ வந்துட்டு பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னது மேரேஜா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு இது ஒன்றும் லவ் மேரேஜெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ ஒரு ஃபேக் மேரேஜ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இனிமே உன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது இல்லை, நான் கண்டிப்பாக அதை கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இல்லை நீ கண்டிப்பாக என் ஹெல்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஸோ நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் அங்கே கால் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு. உன்னோட அப்பாவுக்கு தேவையான காசெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் உன்னோட தயவு ஒன்று எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இப்போ தேவையான காசு கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை கிவ் அப் பண்ணிடுவேனான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அங்கிளை கூப்பிட்டா. அந்தால் பெரிய வில்லப்பையலாக இருப்பான் போல். அங்கே வேகமாக அங்கே மயக்கம் மருந்து வச்சு நம்ம ஹீரோயினை மயக்க எழுறான். அவள் கண்ணு முழிக்கும் போது பார்த்தா வேற ஒரு ரூமில் தான் இருக்கா. அப்போ அங்கே இருக்க பர்சன் என்ன நீ பார்த்துட்ருக்க, உன்னோட அங்கிள் உன்னை எனக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு, இன்னைக்கு நீ தான் எனக்கு விருந்து அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அவனை அடித்து போட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி பக்கத்தில் ஒரு ரூம்குள்ளே ஓடி போய் எழுறா. அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவோமான்னு பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்குது, ஹைட் அதிகமாக இருக்கவும். உடனே அங்கே நம்ம ஹீரோக்கு தான் அவள் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவேன், நான் அப்படிலாம் நீ எஸ்கேப் ஆக என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே பில்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கே அவளை மயக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அந்த ஆளுமே ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு ஹீரோயினை அங்கே காப்பாற்றிடுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதும் இந்த ஆள் ஏதோ எனக்கு பில்ஸ் கொடுத்தான், எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே அவனுக்கு அதே மாதிரி மெடிசனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதே மெடிசனை கொடுத்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணா. டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவில் அங்கே போய் மீட் பண்ண போனால் அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அவள் மாதிரியா ஒரு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போனதுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் மிஸ்டர் ஃபோ அப்படின்ற சொன்னதுமே ஹீரோவுமே சேர்ந்து அவள் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அவளோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. இன்னைக்கு அவன் நிலைமை எவ்வளோ கேவலமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு என் கண்ணால் பார்க்கணுன்னு சொல்லி அவள் அந்த ஹோட்டலுக்கு ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த ஆளுக்கு மெடிசன் கொடுத்தாங்கல்ல, அவளை அங்கே வம்பு பண்ணி உள்ளே இழுத்துட்டு அவள் கூட தப்பு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவளுக்கு அங்கே ஒரு மாதிரியா தலையெல்லாம் சுற்றிட்டுருக்கு. அவங்க வெளியே வரும்போது அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னம்மா நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்லாம் வர மாதிரி இருக்கவுமே என்ன நீ ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிடையாது ஆண்டி, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்றத சொன்னதும் சரிவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்மே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோ வரலாம், ஜஸ்ட் ஃபீவர் தானே, அதுக்காக என்னோட மீட்டிங் எதுக்காக கேன்சல் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதும் அவன் ஒன்றும் உன்னை வர வைக்கல, நான் தான் வர வச்சேன், நீ அவளுக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே இல்லாமல் மீட்டிங் உனக்கு முக்கியமா, நீ அவளை பார்த்துக்கணும், இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஐயோ என்னோடய ஃபோனை நான் உள்ளவே வச்சுட்டேனே மறந்து அப்படின்ற சொல்லிட்டு அவன் திரும்ப ரிட்டர்ன் எடுக்க போகிறான். பார்த்தா அவங்க சிஸ்டர் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனான பிளட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. உன்னால் தான் என் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக போயிருச்சு, என் வாழ்க்கையை மொத்தமாக நரகமாக மாறிடுச்சு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அந்த ஆள் என்னை எவ்வளோ கேவலமாக நடத்திட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அந்த பிளட்டை போட வேறா. ஆனால் ஹீரோயின் அங்கே முழிச்சு விடுறா. நம்ம
ஹீரோவுமே அப்போ அங்கே உள்ளே வந்துடுறா. பார்த்தா ஹீரோயின் அங்கே பயந்து போய் அழுதுட்ருக்கா. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் வந்து எனக்கு ஹெச்ஐவி இருந்த பிளட்டை வந்து என் மேலே போட்டுட்டா. என்னை வந்துட்டு இப்போ யாருமே டச் பண்ணாலுமே அவங்களுக்கும் வந்துடும். தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என் பக்கத்தில் கூட வராதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இவளை இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு என்ன இவ பண்ணாலோ அதே தான் நீங்கள் பண்ணணும்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவளுக்குமே அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்து அந்த பிளட்டை வந்துட்டு போட சொல்லிட்டுருக்கான். பார்த்தா அவங்க அங்கிள் அவங்க அம்மாவோட ஒரு நெக்லஸ் மாதிரி எதையோ தூக்கிட்டு வந்துட்டு, நீ வந்துட்டு இப்போ என் பொண்ணை விடலன்னு வச்சுக்கோமே, உன் கண்ணு முன்னாடி இதை நான் அத்து எரிஞ்சிருவேன், அதுக்கப்புறம் இது உனக்கு கிடைக்காது அப்படின்றது சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் அவளை விட்டுருங்க, எனக்கு என்னோட அம்மாவோட பொருள் வந்து என்னை விட ரொம்பவே முக்கியம் அப்படின்றத சொன்னதுமே, அந்தாலுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் அதில் வந்துட்டு எந்த ஒரு ஹெச்ஐவியுமே கிடையாது, சும்மா இந்த லேடி வந்து போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவள் பார்த்தா அந்த இடத்துல எப்படியே மயக்கமாயிடுறா. சீனு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவனை இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன சொல்லி என்னை கூப்பிடுவோம் அப்படின்றத கேட்டதும் அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும், இதுக்கப்புறம் ஏதாச்சும் என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, என்னோட அம்மாவோட பர்த்டே வருது, இந்த கார்டை வச்சுக்கோ, நீ போய் இந்த ஷாப்பிங் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மாலோட பேருமே சொல்கிறான். அவங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அந்த பெரிய லாயர் வந்துட்டு உனக்கு காசு இல்லாமலாம் வந்துட்டு நான் வந்து வாதாட முடியாது, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா. மேடம் கொஞ்ச நாள் எனக்கு லீவ் வேணும்னு சொல்லும்போது நீ வந்துட்டு இப்போ என்ன உனக்கு லீவ் வேற கேட்டு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டையுமே அந்த லாயர் வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு திமிராகவே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது அந்த ஆன்ட்டிகிட்ட உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளமோ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு வாதாடி கொடுக்குறேன்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஒரு பெரிய பணக்கார லாயர்ட்டெல்லாம் வாதாடுற லெவலுக்கு என்கிட்ட காசு இல்லாமா அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் சொல்லுங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஜியாங்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஃபைனலாக நீ வந்துட்டு எனக்கு கிடச்சிட்ட, நான் எப்படியாச்சும் உன்னை வந்துட்டு மீட் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். அவனுமே ஒரு லாயர் தான் போல். பிறகு நம்ம ஹீரோயினை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வெளியே கிளம்பும் போது அங்கே மழை வந்துட்டுருக்கு. அப்போ ஜியாங் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கொடையெல்லாம் வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த லேடிக்கு வந்துட்டு இவ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதை பற்றி. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவன் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்தா இவன் வேற தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோட்ட போய் என்னோட ஹஸ்பண்ட் இப்போ வந்துட்டாரு, உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அங்கே ஜியாங்க்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இன்னும் இவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே ரூம்க்கு வரும்போது ஹீரோ நீ அந்த சூப்பை வந்து குடி, உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கு அப்படின்றது சொன்னதுமே அவளுமே அந்த சூப்பை குடிச்சிட்டு நம்ம ஹீரோட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இன்றைக்கி தப்பாலாம் நடக்கலை, ஜியாங் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஒரு லாயர் தான், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொன்னதும், ஓ நீ எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கியா, இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ ஹீரோ நீ வந்துட்டு பேசாமல் இதுக்கப்புறம் அங்கே ஒர்க்லாம் பண்ண வேணாம், ஒர்க்கை விட்டு நான் வந்துட்டு உனக்கு என்ன செலவோ அது எல்லாத்தையுமே பே பண்ணிட முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான வேலை, என்னை அப்படிலாம் நீங்கள் வந்து விட சொல்லாதீங்க, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது நல்லாவே தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்புமே எப்பயும் நடக்காது அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா சரி ஓகே நான் ஒன்று அனுமதி கொடுக்கணும், நீ யார்ட்டையும் வந்து எந்த கனெக்ஷன் வச்சுக்கூடாதுன்னு சொன்னதும் அவளுமே இங்கே ப்ராமிஸ் பண்ணுறா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ இப்போ நான் வந்துட்டு உன் கூட ரொமான்ஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க அம்மாவுக்கு பர்த்டே போல் அங்கே ரொம்ப 3 பேர் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ யுவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வர்றா. அவளை அங்கே பார்த்ததுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க கிஃப்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட என் கண்ணெல்லாம் பாரு ரெட்டாக மாறி போயிடுச்சின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எம்மா எந்திரிச்சு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் என்னடா இப்போ பண்ணிகிட்ருக்கான்னு யோசனையாக வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோ நீ வந்துட்டு அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கினி அதை கொடுக்கலான்னு சொல்லும்போது அங்கே கிஃப்ட்டை வந்துட்டு அவள் கொடுத்தா சூப்பரான ட்ரெஸ் வாங்கியிருக்கா போல். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ அந்த யுவான் நீ அந்த ஷாப்பில் போய் எடுத்தியா, அந்த டிசைன் எல்லாமே நான் ரெடி பண்ணது தான், இது ரொம்பவே அப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டானது, நீ அந்த ஷாப்பில் எது எடுத்தாலும் அது என்னோட தான் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. அப்படின்னா வேணும்னே தான் இவன் நம்மளை அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணானா எடுக்க சொல்லி அவளோட டிசைனுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கவலையாயிட்டே வந்துச்சுக்கா. அவங்க அம்மாட்ட அவள் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ அவளோட பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்றத சொன்னதும் இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா.
பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட நான் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அங்கே கேண்டிலாம் வந்து ஏற்றி வச்சுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்கன்னு பார்த்தா அவங்க பயந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரி அவங்களுக்கு தோணிடுச்சுக்கு. ஐயோ கடவுளை என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிடுறா. ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு என்னோட அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வீட்டில் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இன்னொரு மெய்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தீனா ரொம்ப பயமா நான் வீட்டில் நான் 2 டேஸாக இல்லை யாருமே உன்கிட்ட சொல்லாம விட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு நீ கவலைப்படாத அவங்க உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு போய் பேசி அவங்ககிட்ட சமாதானப்படுத்து அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஏன் நெருப்புனா ரொம்ப பயம்னு கேட்டதுமே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வீடு வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சதில் அவங்க ஹஸ்பண்டும் பொண்ணுமே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி இருந்தே இந்த இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க நீ வந்த பிறகு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தாங்க. ஸோ நீ கேர் பண்ணி பார்த்துக்கோ அவங்களுக்கு வந்துட்டு போய் பிடிச்சத மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹாப்பியாகிட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கா. அங்கே மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இல்லை பாஸ் வந்து உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த யுவான்மே அங்கே வந்து உன்னால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அவன் உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி ஓகே இந்த சாப்பாடை நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படி அங்கே போகும்போது ஜியாங் அங்கே வந்து ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறத இந்த யுவான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஜியாங் உனக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்கள சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டாக்டர் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பார்த்தா அங்கே சில பேர்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜியாங் அந்த டாக்டர் இங்கே தான் இருக்காங்க பாருன்னு சொல்லும்போது அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்ன அந்த ஆன்ட்டி தான் போல். அவளுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பியாக இருது. அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க நீங்கள் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டதுமே அவங்க ரொம்ப கவலையாகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்தால் உள்ளே வந்து விடுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த யுவான் வந்துடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னோட ஒய்ஃப் நல்லவனா இங்கே பாரு அவள் லட்சணத்தை அவள் பாரு உன்னோட அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருந்தால் வேற ஒரு பர்சன் கூட டேட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சதும் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணுறான்றது எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட ரொம்ப கோவப்பட்டதுமே அவளுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் இவங்க சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே அடுத்த செகண்டே அவன் வந்துட்டு வேறு ஒரு டாக்டரை வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த ஆள் வந்துட்டு சில மெடிசன் அவங்க வாயில் போடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னோட அம்மாவை காப்பாற்ற நான் ஒரு சூப்பரான டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் இவ வந்து பாரு ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டான்னு சொன்னதும் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்க டாக்டரே வந்துடுறாரு. அவர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பாடியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னதும் உடனே அந்த டாக்டர் பார்த்தீங்கள என்னோட மெடிசன்னால தான் உங்களுக்கு இப்படி ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே நம்ம யுவான்மே பார்த்தேயில்ல இவ வந்து ஸ்டாப் பண்ணுறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்கிட்ட கோவப்படுறான். நீ வெளியே போ நான் வந்துட்டு என்னோட அம்மாவை பார்த்துக்குருவேன்னு சொல்லி ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நல்ல டாக்டர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பேச வர்றா. பட் அவங்க ஆல்ரெடி என்னை பற்றி யாருக்குமே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ அதனால் அவளும் எதுவும் பேச முடியல பேசாமல் அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அந்த யுவான் ஹீரோயின்ட்ட வந்து நீ என்ன நினச்சிட்ருக்க அவன் உன்னை லவ் பண்ணுறான்ல அப்படிலாம் கிடையாது நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் நான் திரும்ப வந்துட்டு ஏன்னா உன்னை எதுக்கு அவன் கூட வச்சிருக்க போகிறான் கூடி சீக்கிரம் உன்னை வந்து அவன் டைவர்ஸ் பண்ணிடுவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேச்சில் நம்பிக்கை வர மாட்டுது. உனக்கு நம்பிக்கை வரலையா பேசாமல் அவனோட ஸ்டடி ரூமில் போய் நீ பாரு அங்கே வந்துட்டு என்னை பற்றி வந்து அவன் எவ்வளோ தூரத்துக்கு எழுதி வச்சிருப்பான்னு அது மூலமாக உனக்கு புரியும் நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் and please subscribe பண்ணுங்க. Bye guys.